அண்மை செய்தி. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி தயாநிதி மாறன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணை இன்று நீதிமன்றத்திற்கு வரவிருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், இந்த வழக்கின் பின்னணி விவரங்கள் குறித்து விரிவான தகவல்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது தமிழகத்துல முதல் கட்டமாகவே இந்த தேர்தல் நடந்தது. அதுல பரப்புரையில இருக்கும் பொழுது சென்னையில பரப்புரையில் ஈடுபடும் பொழுது மத்திய சென்னை பகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக தயாநிதி மாறன் இருந்தார். அதிமுக சார்பாக கூட்டணி கட்சி தேமுதிக இருந்தது. அப்படிப்பட்ட தருணத்துல அங்க பேசும்பொழுது, அந்த பொதுக்கூட்டத்துல பேசும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை சரியாக செலவிடவில்லை, 70% அவர் செலவு பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. எனவே தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தன்னை அவமதித்து விட்டதாக கூறி அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள். அந்த வழக்கானது ஏற்கனவே எழும்பூர் நீதிமன்றத்துல தொடரப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் அதற்கான ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணையானது இன்று வந்திருக்கிறது. இரண்டாவது வழக்காக இந்த வழக்கு வர இருக்கிறது. அதில் ஆஜராகுவதற்காகத்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இங்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். தற்போது நீதிமன்றத்திலும் அவர் அந்த வழக்குக்காக ஆஜராகி இருக்கிறார். அதிமுகவினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பா சொல்லணும்னா ஜெயக்குமார், சி வி சண்முகம், வளர்மதி, கோகுலேந்திரா, கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன், மாவட்ட செயலாளர்கள், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அவ்வளவு பேரும் இந்த வளாகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பொதுச் செயலாளர் இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்காக. அது மட்டும் இல்லாம வழிநெடுகிலும் அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சுபாஷ், இந்த வழக்கு தற்போது எந்த கட்டத்துல இருக்கு? இன்னைக்கு ஏதாவது உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இன்றுதான் முதல் விசாரணையே. இந்த கேஸ் இந்த நீதிமன்றத்துக்கு ஷிஃப்ட் ஆன முதல் நாள் இன்னைக்குதான். அந்த முதல் நாள் வழக்கு இந்த விசாரணை வரப்போகிறது. பெரும்பாலும் இன்றைய தினத்தில் ஒரு பூர்வாங்கமான விசாரணையாக மட்டுமே இது அமையும். அடுத்த கட்டமாக எப்படி இந்த வழக்கு போக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தயாநிதி மாறன் குறித்து அவதூறாக பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் இபிஎஸ் ஆஜராகி இருக்கும் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொகுதி நிதியை செலவு செய்யவில்லை என்ற அவதூறை அவர் பரப்பியதாக தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணைக்காக தற்போது சிறப்பு நீதிமன்றத்தில் இபிஎஸ் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், தற்போது இந்த வழக்கின் முதல் நாளாக இருக்கும் பட்சத்திலேயே அவர் ஆஜராகி இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? ஆஜராகி இருக்கிறார் என்ற ஒரு நீதிமன்ற வழக்கில் ஒரு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அப்படி அவருக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்படி வரும்பொழுது அதற்கான தார்மீக பொறுப்பு தனக்கு இருக்கிறது. அதனால் தான் நேரடியாக ஆஜராகிறேன் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில முதல் நாள் என்பதால் நேரடியாக வந்திருக்கிறார். அவருடன் வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அங்கே அவருடன் சேர்ந்து இந்த கேஸ்ல எப்படி இதை கொண்டு போறது, எந்த அடிப்படையில இதை பேசினாங்க அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது அதுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டும்.
அந்த உரிய பதிலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு செல்லும். எதன் அடிப்படையில் அவர் பேசினால் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேட்கும் பட்சத்தில் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதற்கான கால அவகாசம் கேட்பாங்க. இப்படி அடுத்தடுத்தமாக மெல்லமாக இந்த வழக்கு இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும். அதனால்தான் இந்த முதல் நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதிலும் முக்கிய பிரதிநிதிகள், அதாவது எம்எல்ஏ எம்பிக்காக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததால அவரே நேரடியாக ஆஜராகி இந்த வழக்கில் தற்போது அந்த வழக்கானது அடுத்த 5 நிமிடங்கள்ல இந்த 2வது வழக்காக வர இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.